நாம மறந்து போன ஒரு உதவி. அத யாரோ ஒருவர் பல வருடங்களா நினைவில் வைத்திருந்தால் என்ன நடக்கும்? இந்த கதையை கேளுங்க. அந்த சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி தான் விளைவித்த காய்கறிகளை தன்னோட தள்ளுவண்டியில ஏற்றி தினமும் சந்தைக்கு கொண்டு சென்று விற்று வந்தாரு. சந்தைக்கு செல்லும் வழியில ஒரு வயதான பாட்டி தன்னோட வீட்டு வாசல்ல தனியா உட்கார்ந்திருப்பத தினமும் பார்ப்பாரு. பாட்டியிடம் காய்கறி வாங்க கூட பணம் இருக்காது. அத பார்த்த அவர் தினமும் ஒரு சிறிய காய்கறி பையும் தன்னால முடிந்த அளவுக்கு பணத்தையும் பாட்டி கிட்ட கொடுப்பாரு. இப்படியே பல வருடங்கள் கடக்க ஒரு நாள் காலையில அவருடைய காய்கறி தள்ளுவண்டி திடீரென்று பழுதாக. அதை சரி செய்ய அவரிடம் போதுமான பணம் இல்ல. வண்டி இல்லாம அன்னைக்கு சந்தைக்கு செல்லவும் முடியாது. கவலையுடன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்தாரு. அப்போது அந்த பாட்டி அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க. பாட்டியிடம் ஒரு சிறிய இரும்பு பெட்டி. அதை பார்த்த அவர், பாட்டி இது என்னன்னு கேட்க, பாட்டி அந்த பெட்டியை திறக்க அதுக்குள்ள பல வருடங்களா பாட்டிக்கு கொடுத்த பணம் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. இத பார்த்த அவர், பாட்டி இவ்வளவு பணத்தையும் நீங்க செலவு செய்யாம சேமித்து வைத்திருந்தீங்களா அப்படின்னு கேட்க, அதற்கு பாட்டி, நீ எனக்கு கொடுத்தது வெறும் பணம் இல்ல, உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு கொடுத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய நான் எப்படி செலவு செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவரிடம் கொடுத்தாங்க. இதனால அவருடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது. அந்த பணத்தால அவர் தன்னுடைய தள்ளுவண்டியை சரி செய்தாரு. மறுநாள் வழக்கம் போல் காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் சந்தைக்கு புறப்பட்டாரு. ஆனா அந்த நாளிலிருந்து அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. நாம செய்யற உதவி எப்போது எப்படி திரும்பி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நன்மையை விதையுங்கள், பலனை எதிர்பார்க்காமல்.